எல்லோருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் மீது அன்பு செலுத்துகிறேன் என்கிற கடவுளின் வார்த்தையை தியானிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற போதே மனதிற்குள் மகிழ்ச்சி பெருகுகிறது. ஒரு நிறைவினை, ஒரு ஆறுதலை நாம் உணர்கிறோம். ஆனால் இந்த வார்த்தை வெறும் ஒரு கருத்தியலாக, மறைக்கல்வி பாடமாக கடந்து செல்லுகிறோமா, அல்லது அதை ஒரு அனுபவமாக, வாழ்வாக நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோமா என கடவுள் நம்மை சிந்திக்க அழைக்கிறார். கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறு வெளிப்படுகிறது? அது நம்முடைய வாழ்வின் அடித்தளமாக இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையின் உண்மையாக அது மாறி இருக்கிறதா என சிந்திக்க கடவுள் நம்மை அழைக்கிறார். உண்மையிலேயே கடவுளுடைய அன்பு நம்முடைய வாழ்வாக மாறி இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கிறது என நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அன்பு என சொல்லுகிற போது அன்பு என்றால் என்ன என்கிற கேள்விக்கு இறையியலாளர் ஜேம்ஸ் கீனன் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் என்கிற நிலையில் இருந்து எனது நீட்சியாக இன்னொருவரை பார்க்கிற போது நான் அவரை அன்பு செய்கிறேன். நான் என்னுடைய உறவுகளுடைய நன்மையை, உறவுகளுடைய மகிழ்ச்சியை என்னுடைய மகிழ்ச்சியாக பார்க்கிற போது, அவருடைய துன்பங்களை என்னுடைய துன்பமாக பார்க்கிற போது, நான் என்பதை நீட்டி என்னுடைய குடும்பத்தை நானாக பார்க்கிறேன். அதே இந்த சமூகத்தின் நன்மையை, சமூகத்தில் இருக்கிற மக்களின் மகிழ்ச்சியை என்னுடைய மகிழ்ச்சியாக பார்க்கிற போது, சமூகத்தில் இருக்கிற மக்களுடைய துன்பங்களை என்னுடைய துன்பங்களாக நான் உணர்கிற போது என்னை இந்த சமூகத்தில் பார்க்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுடைய துன்பங்களையும் என்னுடைய துன்பங்களாக, அவருடைய நன்மையெல்லாம் என்னுடைய நன்மையாக பார்க்கிற போது இந்த படைப்பனைத்தையும் நானாக நான் பார்க்கிறேன் என சொல்லுகிறார். அதைத்தான் விவிலியத்தில் நான் பார்க்கிறோம். உலகமெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என சொல்லுகிற போது கடவுள் இந்த படைப்பனைத்தையும் எனது நிலையாக, நான் என்கிற நிலைக்குள் விசாலமாக பார்க்க அழைக்கிறார். ஆனால் பல நேரங்களில் நாம் நம்மை சுருக்கி கொள்ளுகிறோம். அதுதான் இன்றைய மன்னிப்பு வழிபாடிலும் அதை பார்த்தோம், அதையே சிந்தித்தோம். உலகத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் பல்வேறு நிலைகளில் போர்களினாலும் வன்முறையினாலும் பாதிக்கப்படுகிற போது பல நேரங்களில் அது வெறும் செய்தியாக நமக்கு மாறுகின்றது. அன்றாட செய்தி கடந்து போய்கொண்டே இருக்கிறோம். அது நம்மை பல நேரங்களில் பாதிப்பதில்லை. எனவே நான் என்கிற நிலை இந்த உலக மக்களோடு நாம் பொருத்தி பார்ப்பதில்லை. நம்முடைய குடும்பம் என்கிற ஒரு குறுகிய வட்டத்திற்குள் அதை சுருக்க பார்க்கிறோம். என்னுடைய குடும்பம் என்று நினைக்கிற போதும் என்னுடைய குடும்பத்திற்குள் என்ன நடக்கிறது, பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாமல் சண்டை சச்சரவுக்குள், பிளவுகளுக்குள் நாம் செல்லுகிற போது செல்வம், சொத்து, இதனுடைய மதிப்பு அதிகமாக்கப்படுகிறது, மனிதனுடைய மதிப்பு குறைக்கப்படுகிற போது நான் என்பதை என்னுடைய குடும்பத்தோடு கூட இணைத்து பார்க்க முடியவில்லை. என்னுடைய பெற்றோர் பல நேரங்களில் எனக்கு ஒரு துன்பமாக மாறுகிற போது, வீண் செலவாக மாறுகிற போது நான் என்பதை எனக்குள்ளே நான் சுருக்கி கொள்ள பார்க்கிறேன். பல்வேறு நிலைகளில் வயதான பெற்றோரை சுமையாக பார்க்கணும். அவர்களால் எனக்கு என்ன பயன் என்று பயனு நிலைக்குள் நம்மை சுருக்கி பார்க்கிற போது நான் என்கிற நிலை சுருங்கி போய்கொண்டே இருக்கிறது. சரி, என்னுடைய பிள்ளைகள் என்னை மறந்து விடுகிறார்கள் என்று நினைக்கிற போது, அவர்களும் என்னை விட்டு பிரிந்து செல்கிற போது, அவருடைய உணர்வுகளை நான் புரிந்து கொள்ளாத போது நான் என்பதனை எனக்குள் ஒரு சுயநலத்திற்குள் அடக்கி கொள்ளுகிற நிலையை நான் பார்க்கிறோம். கடைசியில் எனக்குள் ஒரு வெறுமை வருகிறது. ஒரு சுயநலம் எனக்குள் ஒரு வெறுமையை தருகிறது. பல நேரங்களில் இந்த காலத்தில் என்ன செய்கிறோம், அந்த துன்பங்களிலிருந்து வெளிவருவதற்காக ஏன் துன்பப்படுகிறேன் என சிந்திப்பதற்கு பதிலாக ரீல்ஸ் பார்க்கறதுலையும் டிவி பார்க்கறதுலையும் எப்படியாவது அந்த துன்பத்திலிருந்து கடந்து போக, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அதுலேருந்து கடந்து போவோம். ஏதாவது ஒரு டைம் பாஸ், ஒரு வெளியில் போகிறது, இப்படி நேரடியாக அந்த துன்பத்தை அணுகுவதற்கு பதிலாக எதனால் எனக்குள் இந்த வெறுமை இருக்கிறது என்று சிந்திப்பதற்கு பதிலாக அதை கடந்து செல்ல முயற்சிக்கிறோம். இவ்வாறு
நான் என்பதை நான் விசாலமாக்குகிற போது கடவுளின் அன்பை எனக்குள் ஊற்றெடுப்பதை நான் உணர்கிறேன். அதை நானே எனக்குள் சுருக்கி கொள்ள முயற்சிக்கிற போது என்னை கூட அன்பு செய்ய முடியாமல் எனக்குள் வெறுமையை உணர்கிறேன். இதைத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் தன்னுடைய கடிதங்களில் வெளிப்படுத்துகிறார். இது ஏதோ வெறும் நம்முடைய அனுபவமாக இல்லை மட்டுமல்ல, இன்று நாம் கொண்டாடுகிற நம்முடைய புனிதர்கள் பேதுரு அவருடைய பவுலுடைய வாழ்க்கையிலும் அதைத்தான் நாம் பார்க்கிறோம். பேதுருடைய அழைப்பை நாம் சிந்திக்கிற போது லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 அதை நாம் வாசிக்கிற போது, பேதுரு இரவு முழுவதும் மீன் பிடிக்க முயற்சி செய்கிறார், எதுவுமே கிடைக்கவில்லை. தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை கட்டத்தில் இருப்பதாக உணர்கிறார். மீன்களை காலையில் அந்த வலைகளை சரி செய்து கொண்டிருக்கிறார். அப்போது இயேசு அந்த கப்பர்நாகும் கடற்கரையில் வருகிறார். ஏராளமான மக்கள் இயேசுவை சந்திக்க அங்கு வருகிறார்கள். ஆனால் பேதுருவோ அவருடைய சகோதரர்களோ அங்கு அதற்காக இல்லை. இயேசுவை சந்திப்பது அல்ல அவரது நோக்கம். அவர்கள் தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு வலுக்கட்டாயமாக அவருடைய படகுக்குள் நுழைகிறார். ஒரு ஆச்சரியம், இவர்களுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. இருந்தாலும் இத்தனை மக்கள் அவருக்காக காத்திருக்கிறார்கள், சரி இருக்கட்டும் என கடந்து போகிறார்கள். இயேசு அங்கு தன்னுடைய இறைவார்த்தையை அறிவிக்கிறார். அந்த இறைவார்த்தை பேதுருவுடைய இதயத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஏனென்றால் அவர் அவருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். பின்னாட்களில் யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமென்றோ இருக்கின்றன என்று சொன்னவர்தான். ஆனால் அந்த வார்த்தையை இயேசு அறிவிக்கிற போது அவருக்குள் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஏனென்றால் அதற்காக அவர் அங்கு இல்லை. கடந்து செல்கிறார். ஏதோ மேம்போக்காக அந்த வார்த்தைகளை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு கொண்டு இருக்கிறார். ஆனால் இயேசு விடுவதாக இல்லை. ஆழத்திற்கு போ என அழைக்கிறார். கோ இன் டு த டீப், ஆழத்திற்கு போ என சொல்லுகிற போது ஏதோ ஒரு மரியாதை நிமித்தமாக, எனக்கு மீன் கிடைக்கும் என்றெல்லாம் நம்பிக்கை இல்லை, ஏதோ சொல்லுறீங்க ஆனால் உள்ளே போகிறேன் என சொல்லுகிறார். அப்பொழுது கூட அவரிடம் நம்பிக்கை இல்லை, ஒரு மேம்போக்கான ஒரு நிலை. அதே போல பவுலடியாருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். சேவானை எல்லாரும் குறை சொல்லுகிறார்கள். திருத்தூதர் பணிகள் 7ஆம் அதிகாரம் 51வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஸ்தேவான் தொடர்ந்து இறைவார்த்தையை அறிவிக்கிறார். அந்த மக்கள் எல்லாம் குற்றம் சாட்டுகிற போது இயேசு எப்படி மீட்பராக நமக்கு தரப்பட்டிருக்கிறார் என்பதையெல்லாம் சொல்லுகிற போது அங்கிருக்கிற சிலர் மாறுகிறார்கள். ஆனால் அவரை குற்றம் சாட்டுகிற பரிசேயர்களால் அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அந்த கூட்டத்தில் ஒருவராக சவுல் இருக்கிறார். இதயம் இறுகி போனவராக அங்கு இருப்பதை பார்க்கிறோம். எனவேதான் ஸ்தேவான் சொல்லுகிறார் அந்த கூட்டத்தை பார்த்து, திமிர் பிடித்தவர்களே, இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையர்களைப் போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். இன்னும் ஆழமாக, கடவுளின் தூதர்கள் வழியாய் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை என்று சொல்லுகிறார். நாம் கடவுளுடைய அன்பை உணர்ந்திருக்கிறோம் என நினைக்கிறோம், கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் நமக்குள்ளும் அந்த இறுகிய மனப்பான்மை இருக்கிறது என்பது சவுலின் வழியாக நாமும் உணர்ந்து கொள்ளலாம். அந்த இறுகிய மனநிலையை தான் திருத்தந்தை பிரான்சிஸ் டெலெக்சிட் நோஸ் என்கிற தன்னுடைய சுற்றுமடலில் வெளிப்படுத்துகிறார். இந்த தலைமுறை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், இதயமற்ற ஒரு தலைமுறையாக இருக்கிறது. ஆழமற்ற மேம்போக்கான வாழ்க்கையை வாழுகிறோம். ஒன்றிலிருந்து ஒன்றை கடந்து சென்று கொண்டே இருக்கிறோம். எதிலும் ஆழம் நாம் காண்பதில்லை. நிதானமற்ற வாழ்க்கை, நிறுத்தி என்னுடைய வாழ்க்கை என்ன நடக்கிறது, நான் கடவுளை எங்கு சந்திக்கிறேன், எனக்குள் கடவுளுடைய அன்பு எப்படி வெளிப்படுகிறது என்பதையெல்லாம் சிந்திப்பதில்லை. இந்த சமூகம் காட்டுகிற பாதையில் அப்படி கடந்து சென்று கொண்டே இருக்கிறோம். இந்த சந்தை கலாச்சாரத்திற்கு அடிமையாகி கொண்டிருக்கிறோம் என சொல்லுகிறார். இந்த சந்தை எது வாழ்க்கைக்கு வசதியை தரும், மகிழ்ச்சியை தரும் என்று இந்த விளம்பரங்கள் சொல்லி தருகிறதோ, இந்த சமூகம் சொல்லி தருகிறதோ, இந்த சந்தை லாபத்தை மட்டுமே மையப்படுத்தி இந்த சமூகம் சொல்லி தருகிறதோ, அதையே கேட்டுக்கொண்டு வசதிகளை பெருக்கிக் கொள்வதுதான் மகிழ்ச்சி என்று நினைத்து கொண்டு அதையே தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என சொல்லுகிறார். வாழ்வின் பொருள் என்ன? என்னுடைய வாழ்க்கையில் கடவுள் எங்கு இருக்கிறார்?
நான் யார் என்கிற அடித்தள கேள்விகளை நாம் கேட்பதில்லை என சொல்லுகிறார். இதயமற்ற சமூகமாக இருக்கிறோம். அதிகமான நேரம் நாம் இயந்திரங்களோடு செலவழிப்பதனால் என்னவோ இயந்திரங்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என சொல்லுகிறார். நம்முடைய கட்டிடங்கள் வளர்ந்திருக்கின்றன, கட்டிடங்கள் பெருகி கொண்டிருக்கின்றன, வசதிகள் பெருகி இருக்கின்றன. ஆனால் இதயங்கள் சுருங்கி கொண்டிருக்கின்றன, உறவுகளை இழந்து கொண்டிருக்கிறோம். நிறைவு இல்லாமல் வெறுமையான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிறோம் என சொல்லுகிறார். அப்படி என்றால் கடவுளின் அன்பை உணர்ந்து கொள்ள என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் இதயத்திற்குள் செல்ல அழைக்கிறார். பொதுவாக இதயத்தை அன்பை வெளிப்படுத்த என்ன சொல்லுவோம்? ஒரு ஆர்ட்டின் சிம்பிள் இப்படி காமிப்போம். இந்த ஜெனரேஷன் என்ன சொல்லுவாங்க? இப்படி காமிப்பாங்க இல்லையா? ஹார்ட்டை வெளிப்படுத்துகிற. ஏன் இதயம்னா என்ன? இதயம்னா இரத்தத்தை தூய்மைப்படுத்தி அதை எல்லா உடலினுடைய எல்லா பாகத்துக்கும் அனுப்புகிற ஒரு பம்பிங் மெஷின், அவ்வளவு தானே. ஆனால் நம்முடைய கலாச்சாரமும் நம்முடைய வாழ்க்கையை நாம் இதயத்தை அவ்வளவு மட்டும் நாம் பார்ப்பதில்லை. இதயம் என்பது நம்முடைய ஆன்மாவின் அடித்தளமாக, உள்ளத்தின் ஆழத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. நம்முடைய ஆன்மாவை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. நமது உள்ளார்ந்த கனவு, உள்ளார்ந்த ஏக்கம், நம்முடைய ஆசைகள் நிறைவை தேடுகிற நம்முடைய ஏக்கங்களின் வெளிப்பாடாக இருக்கிறது. கடவுளின் உடனிருப்பை வெளிப்படுத்துகிற தளமாக இருக்கிறது என திருத்தந்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். எனவேதான் தமிழில் அதை ஹார்ட் அப்படின்னு சொல்வதற்கு வெறும் இதயம் என்கிற வார்த்தை அல்ல, உள்ளம் என சொல்லுகிறோம். நம்முடைய ஆன்மாவின் உள்ளம் நமக்குள் இருக்கிறது. அதில் தான் நாம் யார் என்பதை நாம் கண்டுகொள்ளுகிறோம். வெளிப்புறத்தில் இந்த சமூகம் நம்மை தொடர்ந்து தாக்கம் செய்து கொண்டே இருக்கிறது, நம்முடைய சிந்தனைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் உண்மையில் யார் என்பது நமக்குள் நாம் கண்டுகொள்ள முடியும் என சொல்லி தருகிறார். அதைத்தான் திருவிவிலியத்திலும் பார்க்கிறோம். எம்மாவுஸ் சீடர்கள் ஒரு இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிற போது என்ன சொல்லுகிறார்கள்? நம்முடைய உள்ளம் பற்றி எரியவில்லையா? கடவுளை கண்டுகொள்ளுகிற போது நம்முடைய உள்ளம் பற்றி எரியவில்லையா? கடவுளை நாம் உணர்கிற போது நமக்குள் அது மாற்றத்தை ஏற்படுத்தவில்லையா என சொல்லுகிறார்கள். அதையே எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் நாம் பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் 2வது வசனம், இறை வார்த்தை நமது உள்ளத்தை ஊடுருவி பார்க்கிற ஆற்றலை கொண்டிருக்கிறது. எனவே அந்த உள்ளத்தை நோக்கி ஒரு திருப்பயணத்தை மேற்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் உள்ளத்தில் யாராக இருக்கிறோம்? கடவுளை எவ்வாறு உணர்ந்து கொள்ளுகிறோம்? கடவுள் நமக்குள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்? ஒரு மேலோட்டமான வாழ்க்கையிலிருந்து, அன்றாடம் கடந்து செல்லுகிற ஒரு வாழ்க்கையிலிருந்து உள்ளார்ந்த ஒரு வாழ்க்கை, அன்பை மையப்படுத்திய வாழ்க்கைக்கு கடவுள் நம்மை அழைக்கிறார். இதைத்தான் பேதுருடைய அந்த அழைத்தல் அனுபவத்தில் பார்க்கிறோம். அதுவரை மேம்போக்காக இயேசுடைய வார்த்தையை கேட்டவர், அந்த இயேசுடைய வார்த்தை அவருக்குள் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஆனால் இயேசு அங்கு ஒரு இறை அனுபவத்தை அவருக்கு கொடுக்கிறார். ஆழத்திற்கு செல்ல அழைக்கிறார். நாமும் அதே போல நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திற்கு செல்ல அழைக்கப்படுகிறோம். அந்த உள்ளத்தின் ஆழத்தில் அங்கு ஒரு அனுபவம் பிறக்கிறது. அந்த அனுபவத்தில் தனது தகுதியின்மையை உணர்ந்தவராக, அந்த உள்ளம் உடைந்தவராக, ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு அகலும் என சொல்லுகிறார். இயேசு அங்கு அவருடைய பாவத்தை பற்றி பேசவே இல்லை. எப்பொழுது அவருடைய இதயம் தொடப்படுகிறதோ தனது நிலையை உணர்ந்தவராக இங்கு வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். பவுலுடைய வாழ்க்கையிலும் ஒரு கடவுள் தடுத்தாண்டு அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். அவர் தமஸ்கு நகரம் செல்லுகிற போது வழியோரத்தில் இயேசுவை காண்கிற போது இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான். துன்புறும் ஏழைகளில் ஒருவராக, துன்புறும் மக்களில் ஒருவராக தன்னை அடையாளப்படுத்தி கடவுள் தம்மை வெளிப்படுத்துகிற போது, அதுவரை தான் கற்றறிந்த, கடவுளை பற்றி புரிந்திருந்த எல்லா இறையியல் பார்வைகளும் ஒரு நேரத்தில் சுக்குநூறாகி தன்னுடைய பார்வையை மாற்றம் பெற்றவராக, இதயத்தில் தொடப்பட்டவராக, புதிய பார்வை பெற்றவராக அங்கு மாறுகிறார். அந்த இறை அனுபவம் அவரது இதயத்தை தொடுகிறது, அவரது பார்வையை மாற்றுகிறது, உண்மையை புரிந்தவராக மாறுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் பல்வேறு அனுபவங்களை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் பல நேரங்களில்
அந்த அனுபவத்தை நாம் உணர்ந்து கொள்வதில்லை. நாம் ஏனென்றால் அந்த இதயத்தை நோக்கி நாம் பயணிப்பதில்லை, கடந்து சென்று கொண்டே இருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் கடவுள் இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி வருகிற போது, ஒரு நாள் ஆஸ்திரேலியாவில் பணி செய்து கொண்டிருந்தேன். கடவுள் இருக்கிறாரா என்கிற கேள்வியில் இருந்து கொண்டிருக்கேன். கடவுள் என்னை அழைக்கிறான்னு நினைக்கிறேன். உண்மையிலே இதெல்லாம் என்னுடைய கற்பனையா? உண்மையிலே கடவுள் இருக்கிறாரா? அப்படி என்றால் கடவுளை நான் அனுபவிக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற போது, ஒரு நாள் ஆஃபீஸில் டைப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் டைப் பண்ணிகிட்டு இருந்தேன், ப்ரோக்ராமிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ சடனாக திடீரென்று என்னுடைய என்னோட உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு கருப்பான ஒரு ஸ்க்ரீன் மாதிரி வந்துச்சு. அப்போ என்னுடைய உறவுகள், என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, அவங்களுடைய முகங்கள்லாம் வருது, ஞாபகத்துக்கு வருது. திடீர்னுட்டு ஒரு சின்ன குழந்தையோட முகம். எனக்கு உடனே ஒரு ஷாக். என்னடா, மற்றவங்கள்லாம் என்னுடைய உறவுகள், இந்த பொண்ணு யார், இந்த குழந்தை யார் அப்படின்னு பார்க்குற போது, அவள் பேர் சந்தியா. நான் கல்லூரியில் படிக்கிற போது ஒரு சமூக சேவை அமைப்பு வைத்து செயல்பட்டு கொண்டிருந்தோம். அந்த கிராமத்தில், அந்த ஸ்லம் ஏரியாவில் இருக்கிற ஒரு குழந்தை, அந்த குழந்தையை நான் முதல் முறையில் சந்திக்கிற போது 1ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தாள். நான் வேலைக்கெல்லாம் போனதுக்கப்புறம் பல காலங்கள் அந்த இடத்துக்கு செல்லவில்லை. பல மாதங்களுக்கு பிறகு அங்கே செல்லுகிற போது அந்த பிள்ளைங்களை அங்கே பார்க்க முடியல. திடீர்னு பார்க்குற போது பின்னாடி இருந்து ஒரு குரல், அண்ணா அப்படின்ட்டு குரல். பார்த்தா அந்த பொண்ணு நிற்கிறான். என்னம்மா அப்படின்னு சொல்லும்போது, அண்ணே எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னா. இல்லைம்மா, எனக்கு நான் நாளைக்கு வர்றேன், எல்லா குழந்தைங்களும் இருக்கும்போது வரேன், எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது, இல்லை நாங்கள் புதுசாக ஒரு வீடு கட்டியிருக்கிறோம், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்தே ஆகணும் அப்படிங்கிறா. சரி, சின்ன குழந்தை சொல்லுதே, என்னால் மறுக்க முடியல, வீட்டுக்கு போகிறேன். வீடு ரொம்ப சின்ன வீடு. எந்த அளவுக்கு சிறிய வீடு அப்படின்னா, நானும் அந்த குழந்தையும் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அங்கே இடம் இல்லாமல் அவங்க அம்மா வீட்டுக்கு வெளியில் போயிட்டாங்க. அவ்வளோதான் இடம். ஆனால் அழகான வீடு, பெயிண்டெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க. பால் காய்ப்புக்கு ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துருக்குறாங்க. அந்த குழந்தை என்னுடைய அந்த ஃபோட்டோ எல்லாம் காமிச்சு, இது எங்கள் பெரியம்மா, எங்கள் சித்தி அப்படின்ட்டு எல்லாரையும் காண்பித்து கொண்டே இருக்கிறார். ஃபோட்டோ எல்லாம் முடியுது. எல்லாரும் வந்தாங்க, சந்தோஷம். ஆனால் நீங்கள் மட்டும் வந்திருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன்னு சொன்னாள். எனக்கு அந்த வார்த்தையை புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் அந்த குழந்தைக்கு என்ன செஞ்சுருக்கிறேன்? எதுவுமே செஞ்சதில்லை. அந்த குழந்தை ஏன் அவருடைய உறவுகளை தாண்டி என்னை அன்பு செய்ய வேண்டும் என்கிற கேள்வி எனக்குள் வந்து எனக்கு கண்ணில் கண்ணீராக வந்துச்சு. இந்த நிகழ்வு தான் நான் கடவுள் இருக்கிறாரா என்று கேட்கிற போது கடவுள் எனக்கு வெளிப்படுத்திய அனுபவமாக இருக்கிறது. உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் உன்னை அன்பு செய்கிற போதெல்லாம் நானே உன்னை அன்பு செய்கிறேன். அதுவரை அன்பு என்பது என்னுடைய திறமைகளுக்காக, என்னுடைய நன்மைத்தனத்திற்காக மற்றவர்கள் கொடுக்கிற, நான் நன்மை செய்தால் பிறர் என்னை அன்பு செய்வார்கள், நான் நல்லது செய்தால் பிறர் என்னை அன்பு செய்வார்கள். அன்பு என்பது கண்டிஷனல், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது என்று நினைத்து கொண்டிருந்த நான் முதல் முறையில் ஒரு நிபந்தனையற்ற அன்பை அதை அனுபவிக்கிற போது அதை புரிந்து கொள்ள முடியாமல் தத்தளித்தேன். கடவுளுடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பாக இருக்கிறது. ஆனால் அதுதான் நம்மளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நம்முடைய குழந்தை பருவம் தொடங்கி இன்று வரை அன்பை நிபந்தனைக்கு உட்பட்டதாகவே பார்க்கிறோம். குழந்தை பருவத்தில் அன்பை எப்படி பார்க்கிறோம் என்று சொல்கிற போது, குழந்தை பிறக்கிற போது தாயுடைய இதய துடிப்பு தான் அதற்கு இசையாக கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அப்போ தாயோடு கூடவே இருக்கிற போது அந்த அவங்களுடைய உடனிருப்பு அன்பின் அடையாளமாக அந்த குழந்தை பார்க்கிறது. கொஞ்சம் வளர்கிற போது, முதலில் தனக்கு பசி எடுக்கிற போது அம்மா அந்த பசி உணராத போது அழ தொடங்குகிறது. அந்த அழுகைக்கு தாய் கொடுக்கிற பதிலிருப்பின் வழியாக நான் அழுதால் எங்கள் அம்மா எனக்கு அன்பை பொழிவார்கள். ஒரு கண்டிஷன். எப்பெல்லாம் எனக்கு தேவை இருக்கிறதோ, மற்றவர்கள் என் மீது அக்கறை கொள்ள விரும்புகிறேனோ நான் அழ வேண்டும் என்கிற பாடத்தை கற்றுக்கொள்கிறது. இன்னும் கொஞ்சம் போகும்போது அவங்களுக்கு விருப்பமானதை நான் செய்கிற போதெல்லாம் அவர்கள் என்னை அன்பு செய்கிறார்கள். அவர்கள் பிடிக்காத விஷயத்தை நான் செய்கிற போது அவர்கள் என்னை திட்டுகிறார்கள். அப்போ அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சால் எனக்கு அன்பு கிடைக்கும், அக்கறை கிடைக்கும். பிடிக்காத செய்தால் அது கிடைக்காது. அங்கேயும் ஒரு கண்டிஷன். இந்த சமூகம் என்கிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்க்குது, அதை செய்தால் என்னை அன்பு செய்வார்கள். எதிர்பார்த்ததை செய்யவில்லை என்றால் என்னை வெறுப்பார்கள். அப்போ இந்த சமூகத்துக்கு பிடித்ததை நான் செய்ய வேண்டும். இன்னொன்று இந்த சமூகத்தில் மற்றவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், அவங்கள போல இருந்தால்
இந்த சமூகத்தினுடைய நன்மதிப்பை நான் பெற முடியும். என்கிட்ட நல்ல வசதி இருந்துச்சுன்னா இந்த உலகம் என்னை மதிக்கும். என்கிட்ட அதிகாரம் இருந்தால் இந்த உலகம் என்னை மதிக்கும். என்கிட்ட புகழ் இருந்தால் இந்த உலகம் என்னை மதிக்கும். அப்போ அதையெல்லாம் நான் சேர்த்து கொள்ளுகிற போது இந்த உலகத்தின் அன்பை நான் பெற்றுக்கொண்டவராக இருப்பேன். எல்லாம் கண்டிஷன்ஸ், நிபந்தனையின் அடிப்படையில் தான் நான் அன்பை பெறுகிறேன். நான் அப்படி அன்பை பெறுகிறேன் என்றால் பிறருக்கு அன்பை கொடுப்பதும் நிபந்தனைகளின் அடிப்படையில். எனக்கு நன்மை செய்பவர்களை நான் அன்பு செய்கிறேன், எனக்கு பயன் தருபவர்களை நான் அன்பு செய்கிறேன், எனக்கு சார்பாக நிற்பவர்களை நான் அன்பு செய்கிறேன். அதற்கு எதிராக இருப்பவர்களை வெறுப்பது என்பது நியாயமான ஒன்றாக இந்த உலகம் எனக்கு கற்பித்திருக்கிறது. அதையே நான் வாழ்வாக்கி கொண்டிருக்கிறோம். இது குழந்தை பருவத்திலிருந்தே நமக்குள் உள்வாங்கியது. ஆனால் கடவுள் நமக்கு வெளிப்படுத்துவது, நீங்கள் பாவிகளாய் இருந்தபோதே நான் உங்களை அன்பு செய்தேன். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கிறோம், நீங்கள் பாவிகளாக இருக்கிற போதே கடவுள் உங்களை அன்பு செய்தார், உங்களுக்காக சிலுவையை சுமந்தார், உங்களை தேடி வந்தார், உங்களை அன்பு செய்தார் என்று பார்க்கிறோம். அதைத்தான் பேதுரு தன்னுடைய அழைத்தலில் பார்க்கிறார். ஆண்டவரே, நான் பாவி, என்னை விட்டு அகலும் என சொல்லுகிற போது கடவுள் சொல்லுகிறார், மீன்களை பிடிக்கிற உன்னை மனிதர்களை பிடிப்பவராக்குவேன். தகுதியின் அடிப்படையில் உன்னுடைய அழைப்பு, நான் உன்னை அன்பு செய்வதனால் உனக்கு இந்த அழைப்பை தருகிறேன் என வெளிப்படுத்துகிறார். அதே போலதான் பவுலும் உணர்கிறார். கிறிஸ்தவர்களை வெறுத்தவர், கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தவர், அவரை கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். என்னுடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல, கடவுள் என்னை அன்பு செய்தனால், கடவுள் என்னை தேர்ந்து கொண்டதினால் நான் தகுதியாக்கப்பட்டிருக்கிறேன், கடவுளின் திருத்தூதனாக மாற்றப்பட்டிருக்கிறேன் என பவுல் உணர்கிறார். நாமும் அப்படித்தான். நாம் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் கடவுள் நம்மை அன்பு செய்திருக்கிறார். நாம் யார் என நாம் உணர்வதற்கு முன்பாகவே கடவுள் நம்மை அன்பு செய்திருக்கிறார். நாம் பிறப்பதற்கு முன்பாக தாயின் வயிற்றில் இருக்கிற போதே கடவுள் நம்மை அன்பு செய்திருக்கிறார் என நமக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே இறைவனுடைய அன்பு என்பது நம்முடைய தகுதியின் அடிப்படையில் பெறுவதல்ல, அது கடவுள் கொடுக்கிற கொடை. அதை கொடையாக நாம் உணர்கிற போது, பிறர் நம்மை அன்பு செய்வது கடவுள் கொடுக்கிற கொடை, நாம் வாழ்வு பெறுவது கடவுள் கொடுக்கிற கொடை, நம்முடைய உறவுகள் எல்லாம் கடவுள் கொடுக்கிற கொடை, நாம் வாழுகிற இந்த சமூகம், இந்த நம்முடைய பங்கு சமூகம் கடவுள் கொடுத்த கொடை, இந்த உலகம், இந்த படைப்பு அனைத்துமே கடவுள் கொடுத்த கொடை என பார்க்கிற போது அதை தீர்ப்பிடாமல், என்னுடைய கண்டிஷன்ஸ்குள்ள அதை சொருக பார்க்காமல் முழுமையாக அன்பு செய்ய, இறை அன்பை வெளிப்படுத்த நம்மால் முடியும். நம்முடைய உள்ளம் விசாலம் அடையும் போது, இறை அன்பினால் நிரம்புகிற போது நாம் பிறரை அன்பு செய்ய முடியும். அதைத்தான் திருப்பாடல் பார்க்கிறோம், என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. அது நிரம்பி வழிகிற போது அந்த வழிகிற அந்த இறை அன்பு யாரிடம் செல்லும் என்பதை நான் முடிவு செய்ய முடியாது. அதன் ஊற்று கடவுளாக இருக்கிறார். கடவுளின் அன்பை பிறருக்கு கடத்துபவனாக மட்டுமே நான் இருக்க முடியும் என்பதை கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகிறார். கடவுளின் அன்பால் நிரம்புகிற போது பிறருடைய துன்பத்தை நம்முடைய துன்பமாக பார்க்க முடியும். அவர் தேடி செல்கிற ஏழைகள் நம்முடைய சகோதரிகளாக நம்மால் பார்க்க முடியும். யாரையும் தீர்ப்பிடாமல் பிறரை அன்பு செய்ய முடியும். நம்முடைய உள்ளம் விசாலம் அடைகிற போது, நம்முடைய உள்ளம் கடவுளின் அன்பினால் நிரப்பப்படுகிற போது நம்மால் எல்லாரையும் அன்பு செய்ய முடியும். அதுதான் கடவுள் கொடுக்கிற அழைப்பாக இருக்கிறது. வெறுமையிலிருந்து, மேம்போக்கான வாழ்க்கையிலிருந்து உள்ளத்திற்குள் நம்மை கடவுளை கண்டு கொள்ளுகிற போது நாம் பிறரை அன்பு செய்ய முடியும். அதுக்கு என்ன செய்யணும் என்று பார்க்கிற போது, ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், இந்த நாள் முழுவதும் நான் கடவுளை எங்கு சந்தித்திருக்கிறேன், எந்த மனிதர்கள் வழியாக நான் கடவுளை சந்தித்திருக்கிறேன் என்று நினைத்து பார்த்து அவர்களுக்காக நன்றி கூறுவதன் வழியாக, எங்கெல்லாம் கடவுளின் அன்பை வெளிப்படுத்தி இருக்க முடியும் நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன், எங்கெல்லாம் நான் தவறி இருக்கிறேன், சரி பரவாயில்ல, இன்னைக்கு கடவுள் அளவுக்கு என்னால் அன்பு செய்ய முடியல, நாளைக்கு மீண்டும் முயற்சி செய்வேன் என்கிற துணிவோடு நம்மை முழுமையாக கடவுளிடம் ஒப்படைக்கிற போது நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. கடவுளின் அன்பால் நிரம்பியதாக இருக்கிறேன். கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை அன்பு செய்கிறேன், நிபந்தனையின்றி அன்பு செய்கிறேன். அந்த அன்பை உணர்ந்தவர்களாக
அவரது அன்பில் வளர்வோம். அதற்கான அருளை இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம்.